நீங்க வந்து கார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு காரும் பிடிக்கும், தம்பிக்கும் கார் பிடிக்கும். தம்பி கொஞ்சம் ஆன்டிக்கா பிடிக்கும். தம்பி காரெல்லாம் அங்கே நிற்குது. என் காரு இந்த 4 காரும் நீங்க டிரைவ் பண்ணுவீங்க? நான் டிரைவ் பண்ணுவேன். டிரைவ் பண்ணுவீங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா இது என்னோட காசு இதெல்லாம். எல்லாமே. அந்த கேரவன் வந்து சும்மா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து பாலிடிக்ஸ்க்காக கிடையாது, சும்மா பர்சனலா போறது. அதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? அது எனக்கு இந்த சினி லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர்ல தெரியும். அவங்க அந்த கேரவன் யூஸ் பண்றதை பார்த்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். பெட்டு கிட்டு உள்ள எல்லா வசதியும் இருக்கும். இங்க வந்து ஒரு கராஜ் இருக்கு. இங்க வந்து ஒரு 4-5 கார் நிக்குது. இந்த வில்லிஸ் நிக்குது இங்க. இது இப்பதான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பழைய கார்னு சொல்லிட்டா உடனே வாங்கிடுவான். நீங்க அதெல்லாம் ஓட்ட மாட்டீங்களா? இது நான் ஓட்டுவோம். எல்லாமே ஓட்டுவேன். உங்களுக்கு பிடிச்ச கார்னா இந்த நிறைய எனக்கு பென்ஸ் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுதான் பிடிக்கும். ஓகே, பெரிய அந்த ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி காசு தான் பிடிக்கும். ஏன்னா சின்ன காசு நான் கூட அழைச்சிட்டு போறது கஷ்டமா இருக்கும். இப்போ இவங்க வாங்கின காசுலயே உங்களுக்கு பிடிச்சது நல்லா இருக்கு, ஆன்டிக் பீஸ் செமையா இருக்கு இந்த கார். அதாவது நம்மளுக்கு ஒரு கம்பீரமா இருந்தா அது ஒரு தனியான ஒரு விஷயம் தான் இல்லையா? சோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச கார்னா எதுன்னு தெரிஞ்சுக்கலாமே? இல்ல இது எனக்கு இப்ப லேட்டஸ்டா இப்பதான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வாங்கினாப்புல. இந்த மிலிட்டரி வண்டி 1948 நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸ். அது இப்போ அவன் ரெடி பண்ணது இசுசு. மேல டென்ட் வெளியில போயிட்டா நம்ம ரூம் எல்லாம் எடுக்க வேண்டியது இல்லை, 2 பேர் தங்கிக்கலாம். ஓ, அது விரிச்சு விட்டுறலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம நார்மலா வெளில ஆஃப்ரோடிங்லாம் போறோம், ட்ரெக்கிங்லாம் போறோம் அப்படின்னா அது இந்த கார் நம்ம எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போனோம்னா ரூமுக்கு பதிலாக இதில் தங்கிடுவோம். அதுலயே தங்கிடலாம். எடுத்தாலுமே அதுல தங்கிக்கலாம். அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்ட் இதுதான். அது வந்து கண்டஸா இதுவும் ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, ரெடி பண்ணாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறாங்க அது தெரியல. இல்ல எங்கேயாச்சும் பழைய இந்த ஜீப் வந்ததே உண்மையிலே பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா வந்து நிறுத்தின அன்னைக்கு தான் தெரியும். இதை ரெடி பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா ரெடி பண்ணிருக்காங்க. பட் எனக்கு தெரியாது. இதுவும் வந்து ஸ்கிராப்ல இருந்து வாங்கி ரெஸ்டோர் பண்ணி. ஆமா ஆமா, எல்லாமே தான். இதெல்லாம் தான் புது காரு. பாக்கெல்லாம் எல்லாம் இதுதான். இதுல ஏறிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட அட்டையருக்கும் இந்த காருக்கும் பயங்கரமா இருக்கும். ராஜ்கிரண் சாரோட ஞாபகம் ஆக்சுவலி ஏறினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. நீங்க ஃபுட்பால் பிளேயர்னு நீங்க சொன்னீங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்துலயுமே என்னதுல அப்புறம் ஈகிள் வேற வச்சிருக்காரு. நான் வந்ததுல இருந்து நோட் பண்ணேன். ஆக்சுவலி அத எல்லா கார்லயும் ஈகிள் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏமா தெரியல. எனக்கு ஈகிள் சொல்லுவாங்க நல்ல ஆஸ்பீஷியஸா இருக்கும். அப்படிங்களா? ஓ, இங்க இருக்கு அந்த கேரவன்லாம் வச்சிருக்காங்க. எல்லா கார்லயுமே ஈகிள் வச்சிருக்காங்க. ஃபுட்பால் பிளேயர்னா நிறைய விளையாண்டுருக்கீங்களா சார்? டோர்னமெண்ட் இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் ஆக்சுவலா ஃபுட்பால் ஆர்சி கேப்டனா இருந்திருக்கேன் 2 இயர்ஸ். லயலா டீம் இருக்கிறதுல பெஸ்ட் டீம். அப்ப எல்லாம் ஃபுட்பால் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் நீங்க அப்ப? ஓ, சும்மா ஃபன், இது ஹாபிக்காக விளையாடுறதெல்லாம் இல்ல. ஓகே, அதான் அந்த காரை பார்த்தாலே தெரியுது. என் கார் பூராவுமே எல்லாம் ஃபுட்பால் சிம்பிள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்றாங்க நிறைய விஷயங்கள். வீட்டுக்குள்ள வந்து ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, காருக்குள்ள ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுது.